நான் கடந்த நாட்களில் ஒரு செய்தி கொடுத்தேன். ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி 3 C's இன் கிறிஸ்டியன் லைஃப், 3 சீக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டிய 3 சீக்கள் ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியாது. கால், சாய்ஸ், கமிட்மெண்ட். அழைப்பு, வாய்ப்பு, அர்ப்பணிப்பு. அது கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் பின்பற்றக்கூடிய 3 சீக்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அவாய்ட் பண்ணக்கூடிய, நாம் விட வேண்டிய ஒரு 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். கொஞ்சம் சிம்பிளா நான் பேசுறேன். அது என்னன்னா 3 காரியம். ஒன்று கம்பேரிசன், கம்ப்ளைனிங், காம்ப்ரமைஸ். நான் அப்புறம் ஒரு தமிழில் சொல்லுவேன். இந்த 3 காரியங்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் விட வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் எனக்கு 3 காரியத்தை பற்றி மட்டும் உங்களோட நான் பேச போகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பக்கம் நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும், இன்னொரு பக்கம் எதெல்லாம் நம்ம விடணும் அதெல்லாம் என்ன செய்யணும், விடணும். ஒவ்வொரு நாளும் அதை தான் பேசிட்டு இருக்கோம். செய்ய வேண்டியவற்றை செய்யணும், விட வேண்டியவற்றை விட வேண்டும். இன்னைக்கு விட வேண்டிய 3 காரியங்கள். கம்பேரிசன். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகம் பாவமான உலகம். எப்போதுமே பாவம் செய்யறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம், அப்படிதானே? பாவம் ஈஸியா செய்யலாம். ஆண்டு விருப்பமில்லாத காரியத்தை ஈஸியா செய்யலாம், ஈஸியா போய் சொல்லலாம், ஈஸியா திருடலாம். அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதில்லை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? நம்ம உலகத்துல விட வேண்டிய காரியங்கள், அது பாவமான காரியங்கள். நம்ம உலகத்தை விடணும், வேண்டாததை விடணும், ஆண்டு விருப்பமில்லாத காரியங்களை விடணும், தேவையில்லாததை விடணும். இன்னைக்கு நீங்களும் நானும் விட வேண்டிய சில காரியங்கள் மஸ்ட்.
உருவாக்கல. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டுக்காக நம்ம தனித்தனியா நீங்க பாருங்க, ஒருத்தங்க நல்லா பாடுவாங்க, ஒருத்தங்க நல்லா பேசுவாங்க, ஒருத்தங்க நல்லா சமைப்பாங்க, ஒருத்தங்க நல்லா நீட்டா வச்சிருப்பாங்க, நல்லா நடத்துவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இல்லாத மனுஷன் உலகத்துல கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ல இருந்து பேசுறவங்க பாடுறவங்க மட்டும்தான் என்ன இருக்கு, திறமை இருக்கு. நான் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு திறமை கற்று கொடுத்துருக்கிறார். ஆனா நம்ம அதை கண்டுபிடித்து பயன்படுத்துவதில்லை. வேதம் சொல்லுது நம்ம என்ன செய்யணும், அதிசயமா உண்டாக்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுது. உங்களை என்னையும் எப்படி உண்டாக்கிட்டாரு, அதிசயமா. எந்த அவர் நிறைய விலங்குகள், பறவைகள், மரங்கள், செடிகள் எல்லாம் அவர் வார்த்தையால் உண்டாகுது. ஆனா உங்களை என்ன இந்த அவர் எப்படி உண்டாக்குறாரு, அதிசயமா, பிரமிக்கத்தக்க விதமா. அப்ப நீங்கள் நாங்கள் செய்யணும், கர்த்தருக்காக அவருடைய சித்தம் நம்ம செய்யணும். ஏன்னா அவர் நம்ம அவ்வளவு அதிசயம், அவ்வளவு டாப்பஸ்ட், அவரை மாதிரியே நம்மளை உண்டாக்கிட்டார். அங்க ஆதியாகமத்துல வாசிப்பது எப்படி, அவரை போல, தம்மை போல, அவரை மாதிரியே நம்மளை உண்டாக்கிட்டார். எவ்வளவு நம்ம மேல பாசம். யோசித்து பாருங்க. நம்ம அந்த உலகத்துல ஒவ்வொருத்தரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உடனே கவலைப்படுவோம், இல்லது பொறாமப்படுவோம், இல்லாட்டி பெருமைப்படுவோம். பெருமை எப்படி வருது? லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14 வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 18:9-14 வரை. அன்றையும் இரண்டு மனுஷன் எங்க போனாங்க, ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. சொல்லுங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். தேவனே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், ஆமென். இங்க யார் தெரியுமா? ஆயக்காரன். ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண போறாங்க தேவாலயத்துக்கு. பரிசேயன் என்ன சொல்றான், நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, இந்த பரிகாரன், விபச்சாரக்காரன், இவங்கள மாதிரி நான் இல்லை. நான் எப்படிப்பட்டவன், நான் ரொம்ப நல்லவன். நான் வாரத்தில் 2 நாள் என்ன செய்கிறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், தசபாவம் கொடுக்குறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆயக்காரன் என்ன சொல்றான், தூரத்தில் இருந்து பாவியாக இருந்து கிருபையா இருங்க. அவனை பார்த்து தன்னை ஒப்பிடுறான் அந்த பரிசேயன். இந்த பரிசேயன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் சின்ன பிள்ளையில இருந்து இவன் வேதத்தில், ஆமா, வேதத்தின்படி வளர்க்கப்பட்டவன், வேத அறிவு மிகுந்தவன். சின்னதிலே எபிரேய குடும்பங்கள்ல சின்ன எல்லா குடும்பத்திலையும் என்ன பண்ணுவாங்களாம், ராத்திரி உட்கார்ந்து அந்த அப்போ பைபிள் கிடையாது, அந்த அந்த புஸ்தகம் அதை எடுத்து வச்சு வாசித்து ஜெபம் பண்ணி, அப்போ அவங்க அப்படிதான் அவங்க பண்ணுவாங்களே எபிரேய குடும்பங்கள். அப்போவே அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பரிசேயன் தான் இவன். எபிரேய குடும்பத்தில் பிறந்து நீதிமானாய் எல்லா தசமா கொடுக்கறது குடும்பமா. அவங்க குடும்பம் எப்படி, சிலவங்க சொல்லுவாங்க எங்க தாத்தா அப்படிப்பட்டவங்க, எங்க பாட்டி அப்படிப்பட்டவங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தவங்க தான் யார், இந்த பரிசேயன். ஆனால் ஆயக்காரன் அப்படி இல்லை. அவனுக்கு இயேசுனா தெரியாது, தெய்வம்னா தெரியாது, அவனுக்கு காணிக்கைனா என்னன்னு தெரியாது, தசமாவனா தெரியாது, ஜெபம்னா தெரியாது. ஆனால் கடவுள்னு ஒன்று உண்டுன்னு சொல்லி வந்து நம்பி வந்திருக்கான்.
மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ணி பழகக்கூடாது. உங்களை மாதிரி எனக்கு இருக்க முடியாது, என்னை மாதிரி அவங்களுக்கு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தனித்தனியா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கிருபைகள், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆசீர்வாதங்கள், ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பாருங்க, நம்மள மாதிரி யாராவது இருக்காங்க உலகத்துல சொல்லுவாங்க, 7 பேர் இருப்பாங்க. ஆனா அப்படி அல்ல. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியா மிக அழகாய், நேர்த்தியாய், அதிசயமாய், பிரமிக்கத்தக்க விதமாய் நம்ம உங்களை என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், ஐயோ அவங்க வீடு போட்டாங்க, அவங்க நிறைய நகை வச்சிருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, இப்படி நினைச்சு அது என்ன வருது, கடைசியில கவலையை கொண்டு வருது, பெருமையை கொண்டு வருது, அது சோகத்தை கொண்டு வருகிறது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம மற்றவங்களை பார்த்து எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஒப்பிட்டு நம்மை நாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ந்து போயிடக்கூடாது. நமக்கு இருக்கிறது கர்த்தர் என்னை இதுக்குதான் அழைத்தார், இப்படிதான் என்ன படைச்சார், இதுதான் என் வழி, இதுதான் என் கர்த்தர் என்னை நடத்துகிற நோக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாம் என்னன்னா, கிறிஸ்டினா வந்தாச்சா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தாச்சா உடனே அவனுக்கு ஆசீர்வதிக்கணும். இல்லைன்னா ஐயோ நான் எதுக்கு போறேன், நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேனே, நான் இவ்வளவு நாள் வேத வாசிக்கிறேனே, நான் இப்படிலாம் ஆலோசனை பண்றேனே, இப்படிலாம் கொடுக்குறேனே, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார், என்னை ஏன் ஆசீர்வதிக்கல, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு கண்ணீர் அப்படின்னு நினைச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விட வேண்டிய முதல் கம்பேரிசன். இன்னைக்கு நீங்கள் நானும் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு பெருமை அடையவோ அல்லது கவலைப்படவோ அல்லது நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி அதை நாம் விட்டுறணும். அப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு பிரியமில்லாது. இங்கே பரிசை இங்கே யார் மீதுமானப்பட்டு போனா, ஆயக்காரன் மீதுமானப்பட்டு போனா, பரிசை என்ன காணிக்க கொடுத்தது தப்பா, இல்லை அவன் ஜெபம் பண்ணது தப்பா, இல்லை அவன் பரிசுத்தமா வாழ்ந்தது தப்பா, ஒண்ணுமே தப்பு இல்லை, எல்லாம் தேவனுடைய கட்டளைகள். ஆனா அவன் சொன்னதான் தப்பா. அந்த இடத்துல என்ன வந்துச்சு, பெருமை வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே